ஆஃப் குயிங் டைனஸ்டி. 1644 நவம்பர் 8 சீனாவில் மிங் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மஞ்சூர்களால் நிறுவப்பட்ட குயிங் வம்சத்தின் 3வது பேரரசரான சுன்ஷி மன்னர் பீஜிங்கில் அரியணை ஏறினார். 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை சீனாவை ஆட்சி செய்த மிங் வம்சம் அதன் இறுதி காலத்தில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டது. மிங் அரசின் அதிகாரிகள் பெரும்பாலும் ஊழலிலும் அதிகார துஷ்பிரயோகத்திலும் ஈடுபட்டனர். அதிக வரிகள், வறட்சி, பஞ்சம் மற்றும் வர்த்தக மந்தநிலை காரணமாக மக்கள் கடும் பொருளாதார இடர்பாடுகளை எதிர்கொண்டனர். 1644ஆம் ஆண்டு லீ ஜீசெங் என்ற விவசாய தலைவர் மிங் அரசுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியை நடத்தினார். மிங் பேரரசின் படைத்தலைவரான ஊ சாங்யூ கிளர்ச்சி படைகளுடன் போராடி தோல்வியுற்றார். கிளர்ச்சியாளர்கள் பீஜிங்கை கைப்பற்றியதை அடுத்து மிங் பேரரசர் சோங்ஜென் தற்கொலை செய்து கொண்டார். இதன் மூலம் மிங் வம்சத்தின் 276 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. மிங் பேரரசின் வீழ்ச்சியை பயன்படுத்தி வடகிழக்கில் வாழ்ந்த மஞ்சு மக்கள் தங்கள் அரசை விரிவாக்க தீர்மானித்தனர். அவர்கள் முன்பு நிறுவிய லேட்டர்ஜின் வம்சம் குயிங் வம்சம் என மறுபெயரிடப்பட்டது. மஞ்சு அரசரான ஹோங் தைஜி இல் இறந்த பின் அவரது 6 வயது மகன் குலின் அரசராக்கப்பட்டார். அவரே பின்னர் சூன்ஜி மன்னன் என அழைக்கப்பட்டார். ஆனால் மஞ்சு படைகள் பீஜிங்கை அடைவதற்கு முன்னதாகவே லீ ஜீசெங் தலைமையிலான கிளர்ச்சி படைகள் நகரை கைப்பற்றியிருந்தன. ஆனால் மஞ்சு படைகள் டார்கோன் என்ற அரச குடும்ப உறுப்பினரின் தலைமையில் தெற்கு நோக்கி முன்னேறி லீ ஜீசெங் படைகளை தோற்கடித்தன. அதன் பிறகு பீஜிங் நகரம் குயிங் படைகளால் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1644 நவம்பர் 8 அன்று பீஜிங்கில் சுன்ஜி மன்னன் குலின் பேரரசராக அதிகாரப்பூர்வமாக அரியணை ஏறினார். இது மஞ்சு மக்கள் முதல் முறையாக முழு சீனாவையும் ஆட்சி செய்ய தொடங்கிய நாள் என வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூன்ஜி மன்னன் சிறுவனாக இருந்ததால் ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் அவரது மாமனார் டோர்கென் ஆட்சியாளராக செயல்பட்டார். அவர் சீன அரசின் நிர்வாகத்தையும் அரச மரபுகளையும் மஞ்சு மரபுகளுடன் இணைக்கும் கொள்கைகளை மேற்கொண்டார். பீஜிங்கை குயிங் வம்சத்தின் தலைநகராக மாற்றினார். மிங் அரசின் நிர்வாக முறைமையை சில திருத்தங்களுடன் தொடர்ந்தார். மஞ்சு, மங்கோலிய, ஹான் சீனர்கள் ஆகிய 3 இனங்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். சூன்ஜி மன்னன் 1661 மரணமடைந்தாலும் அவரது ஆட்சியே குயிங் வம்சத்தின் அடித்தளத்தை உறுதியாக அமைத்தது. குயிங் பேரரசர்கள் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினர். அவர்கள் சீனாவின் எல்லைகளை விரிவுபடுத்தி திபெத், சின்ஜியாங், மங்கோலியா போன்ற பகுதிகளை இணைத்தனர். குயிங் ஆட்சியின் கீழ் சீன கலை, இலக்கியம், விவசாயம் ஆகியவை வளர்ச்சி பெற்றன. குயிங் பேரரசு சீனாவை உலகின் மிகப்பெரிய செழிப்பான பேரரசாக மாற்றியது. சீனாவின் புதிய அரசியல் மற்றும் கலாச்சார யுகம் தொடங்கியது. குயிங் வம்சம் அடுத்த 268 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது.